இன்றைய முக்கிய நிகழ்வுகள். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சங்கம், ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சங்கம், ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று காலை 9 மணி முதல் 1 மணி வரை அரியாங்குப்பம் ஆர்கே நகரில் புவனேஸ்வரி அம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சங்கத்தின் தலைவர் லயன் விஜய் ஆனந்த் தலைமை தாங்கினார். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் திருமதி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் மற்றும் லயன்ஸ் கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் PMJF லயன் செல்வகாந்தி அவர்களும் முன்னிலை வகித்தார். மருத்துவ முகாமை MJF லயன் கல்யமூர்த்தி அவர்கள் துவக்கி வைத்தனர். முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், பொது மருத்துவம், மூட்டு வலி, இதய பரிசோதனை, கண் பரிசோதனை செய்யப்பட்டது. இம்மருத்துவ முகாமில் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பொதுமக்கள் மற்றும் சுற்றியுள்ள பொதுமக்கள் பயன்பெற்றனர். முகாமில் நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்துகள் வழங்கப்பட்டது. பரிசோதனையில் நோயாளியின் நோய் தீவிரத்தை அறிந்து அவர்களை இலவசமாக பிம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. முகாமில் 150 நபர்கள் பயனடைந்தனர். முகாமில் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், உறுப்பினர்கள் லயன் சுப்பிரமணியன், லயன் மோகன்ராஜ், லயன் லாரன்ஸ், லயன் வைத்தியநாதன், லயன் பெருமாள், லயன் ராஜி, லயன் பழனி, லயன் கலியபெருமாள், லயன் ஆசை தம்பி, லயன் சந்தானசாமி, லயன் புருஷோத்தம்மன், லயன் பண்டேரிநாதன், லயன் நடராஜன், லயன் மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் செயலர் லயன் கணேசன் மற்றும் பொருளாளர் லயன் ஞான இருதயராஜ் நன்றி தெரிவித்தார். இந்த அமைப்புக்கு ராதாகிருஷ்ண நகர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த மருத்துவ முகாமை பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் மருந்தும் இலவசமாகவே தருகிறோம். அதனால் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் செந்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் செந்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார். அதேபோல் மற்றொரு மீனவர் ஐயனார் என்கின்ற செந்தில் புத்தாண்டு அன்று கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்கள் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் நலிவடைந்த நிலையில் உள்ள தங்களது குடும்பங்களுக்கு தேவையான நிதி உதவி வழங்கி உதவ கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அவரது குடும்பத்தாருக்கு நிதி உதவி வழங்கியுள்ளார். உடன் பொது செயலாளர் டாக்டர் துரைசாமி, லட்சிய ஜனநாயக கட்சியின் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகி கடலரசன் ஆகியோர் உடன் இருந்தனர். காமராஜர் நகர் தொகுதியின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ் நகர், 3வது குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவை மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக சாலை வசதி தொடர்பாக கோரிக்கைகள் இருப்பதாகவும் குடிநீர் விநியோகம் சீராக இல்லாதது குறித்து தங்களின் நிலையை எடுத்துரைத்தனர். மேலும் பகுதி மேம்பாட்டின் ஒரு பகுதியாக ஆக்கிரமிப்புகள் தொடர்பான விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி அவசர கால சேவைகள் தடையின்றி செலுத்தும் வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். மக்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட துறை வாயிலாக தொகுதி மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். உடன் LJK கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் ரவி ராஜாராம் உடன் இருந்தனர். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை தமிழ்காய் நகர் பகுதியில் உள்ள புறா குளம் தூர்வாரும் பணி அனிபால் கென்னடி MLA ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை தமிழ்தாய் நகர் பகுதியில் உள்ள புறாக்குளம் தூர்வாரும் பணிகள் மற்றும் குபேர் திருமண மண்டபம் திறப்பு விழா தொடர்பாக
உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பொதுமக்கள் சுகாதார நலனை கருத்தில் கொண்டு விரைந்து புறாக்குளம் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளவும் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். மேலும் குபேர் திருமண மண்டபம் பணிகளை விரைவாக முடித்து வரும் வாரங்களில் திறப்பு விழா நடத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சந்திப்பில் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி செயற்பொறியாளர் யுவராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். இரு பணிகளையும் வரும் வாரங்களில் நிறைவு செய்து தருவதாக நகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்தனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள துலுக்காலத்தம்மன் ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்காலத்தம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு துலுக்காலத்தம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் பொது அறிவிப்பு. பாண்டிச்சேரி விளையாட்டு சங்கங்கள் அனைத்திற்கும் ஒலிம்பிக் சங்கத்தின் செயலாளர் ஆகிய நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நமது மாநில பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் 4 வருட பதவிக்காலம் 10/12/2025 தேதியுடன் முடிவடைந்து விட்டது. இந்த கமிட்டிக்கு எந்த ஒரு நபரையும் புதிதாக எடுப்பதற்கோ சேர்ப்பதற்கோ அதிகாரம் இல்லை. பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் நடத்த மட்டுமே அதிகாரம் உள்ளது. 12/2/2026 தேதியன்று மாலை மலரில் ஒரு செய்தி வந்துள்ளது. புதிதாக திரு வளவன் அவர்கள் பொதுக்குழு செயலராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தலைவர் அறிவித்துள்ளார். இது நமது சங்கத்தின் சட்டத்திற்கு புறம்பான செயலாகும் மற்றும் தேர்தல் நடத்தாமல் மீண்டும் 4 ஆண்டு காலம் தலைவராக செயல்படும் எண்ணத்தில் காலம் கடத்த தலைவர் திரு தேனி ஜெயக்குமார் அவர்கள் பதவியில் நீடிப்பதற்காக இந்த செயலை செய்துள்ளார். இதுபோல் பல தவறுகளை அவர் செய்தால் தான் செயலராக எனக்கும் அவருக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. ஆகவே பதவிக்காலம் முடிந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் கோடு படி மற்றும் ஒலிம்பிக் சங்க விதிகளின்படி தேர்தல் நடத்தி புதிய கமிட்டி தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுவே முறையான செயலாகும். இதை பல முறை தலைவர் அவர்களிடம் நான் கூறியபோது அவருக்கு பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூட்ட எந்த எண்ணமும் இல்லை. ஆகையால் இதுபோல் நியமனம் செய்து தேர்தல் இல்லாமல் பதவியை நீடித்து கொள்ளலாம் என்று கருதுகிறார். இது போன்ற நியமனம் எந்த விதத்திலும் செல்லாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று உரைத்தார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 41ஆம் ஆண்டு மாசிமத அமாவாசையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி புதுநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கங்கை அம்மன் குளக்கரையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கின்ற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் பணி நியமனத்திற்கான மைதான தேர்வு நடத்த தேர்வு செய்யப்பட்ட தொழில்நுட்ப ஒப்பந்ததாரர்கள் தகுதியற்றவர்கள் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று சர்வாதிகார போக்கை கையாள்வது கண்டனத்துக்குரியது என்று தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான மைதான தேர்வு பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக தேர்வாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாடி வருகின்றனர். மேலும் தொழில்நுட்ப தேர்வுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேர்வுக்குழு பல்வேறு மாநிலங்களில் முறைகேடு செய்துள்ள ஆதாரங்கள் வெளியில் வந்தும் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளிக்கப்பட்டும் இது தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் மோசடி புகார் உள்ள டைமிங் டெக்னாலஜி நிறுவனத்தால் மைதானத்தில் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து ஏற்று தற்போது எழுத்துத் தேர்வுக்கான தேதியை அறிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவலர் தேர்வில் செய்த முறைகேடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடந்த தீயணைப்புத்துறை தேர்வில் இந்த நிறுவனம் முறைகேடு செய்துள்ளதாக அம்மாநில அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது என்று தெரிவித்த சாமிநாதன், அதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் காவல்துறை எழுத்துத் தேர்வுக்கு பரிந்துரை செய்திருப்பது புதுச்சேரி அரசின் சர்வாதிகார போக்கை வெளிக்காட்டுகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் இது தொடர்பாக 100க்கும் மேற்பட்டோர் மத்திய தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்துள்ள நிலையில் ஏற்கனவே ஊர்காவல் படை தேர்வில் குழப்பம் ஏற்படுத்தியது போலவே அரசின் அவசர செயலால் உதவி ஆய்வாளர் பணி நியமனத்திலும் பாதிப்பு ஏற்படும் என்று அரசை எச்சரிக்கை செய்கின்றோம். எனவே புதுச்சேரி அரசு தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டு தேர்வில் நடந்த முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணையை அமைத்து விண்ணப்பதாரர்கள் அனைவரையும் தேர்வு எழுத அனுமதித்து எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் குழப்பங்களுக்கு முன்கூட்டியே தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் 40 லட்சத்தில் மின்னணு வழி கற்றல் மையத்தினை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னணுவியல் துறையில் MP செல்வகணபதி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் பொலிவரவு வகுப்பறை மற்றும் மின்னணு வழி கற்றல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக MP செல்வகணபதி கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் உயர் மற்றும் தொழில்நுட்ப துறையின் இயக்குனர் சிவக்குமார், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் மாணிக்க தீபன், கல்லூரி முதல்வர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி தொகுதி TN பாளையம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 11.67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் தூர்வாரும் பணிகள் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி TN பாளையம் பகுதியில் உள்ள பள்ளமதகு ரோடு பக்க வாய்க்காலை 6.51 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழ்படுத்துதல் மற்றும் மேட்டு மதகு மற்றும் தூக்குப்பாலம் ஏரி வாய்க்காலை ரூபாய் 5.13 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழ்படுத்தும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌத்ரி, உதவி செயற் பொறியாளர் ராமன்,
இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் டிஎன் பாளையம் பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மனோகரன், சுகாந்தியா, தேசிகன், கண்ணன், குமாரசெல்வன், மாயகிருஷ்ணன், ஜெயமூர்த்தி, சிவா, வீரசெல்வம், தர்மன், வீரம்மாள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் பிறந்தநாள் விழா அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் பிறந்தநாள் விழா தனது இல்லத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பூச்செண்டு வழங்கி பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் விழா காணும் முத்தழகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். இதில் பாஜக பிரமுகர் விஜயகுமார், ராஜா, சிதம்பரநாதன், நாஞ்சில் மனோகரன், இளவழுதி, ஏழுமலை, கணேஷ், ஹரிஹரன், ஜெயராஜ், அன்பு, குரு, நிர்மல்குமார், சுதாகர் உட்பட ஏராளமான பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், தொழிலதிபர்கள், உறவினர்கள், இளைஞர்கள் என பல தரப்பு மக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பிரான்ஸ் நாட்டின் நெப்போலியன் போர் வெற்றி நிகழ்ச்சி நினைவு கூறும் வகையில் பாரம்பரிய போர் வீரர்கள் உடை அணிந்து பேரணி மோந்த்ரோவில் நடைபெற்றது. வருடந்தோறும் மோந்த்ரோவில் நடைபெறும் நெப்போலியன் போரின் வெற்றி நிகழ்ச்சி 14/2/2026 அன்று மோந்த்ரோஃபோயன் சிறிய நகரத்திலிருந்து மாலை 3 மணி அளவில் புறப்பட்டு பார்த்தினொய் என்ற திறந்தவெளி அரங்கில் போர்க்காட்சிகளை நினைவுபடுத்தும் வகையில் ஐரோப்பிய சுற்றுப்பகுதி நாடுகளில் உள்ள போர் வீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் போர் வீரர்களின் உடை அணிந்து போர் முழக்கமிட்டு நகரின் முக்கிய பகுதிகளில் ஊர்வலம் வந்தனர். இந்த நிகழ்ச்சி 1814ஆம் ஆண்டு நடைபெற்ற போரின் நினைவு கூர்ந்து கூட்டணி படைகள் பிரான்ஸை நோக்கி முன்னேறிய போது நெப்போலியன் தனது படைகளுடன் மோந்த்ரோவில் நடைபெற்ற எதிரிகளை எதிர்கொண்டார். கடும் பீரங்கி தாக்குதலுக்கு பிறகு பிரெஞ்சு படைகள் மகத்தான வெற்றி பெற்றன. ஷைன் யோனே நதிகள் சங்கமிக்கும் மிக முக்கிய பாலம் பிரான்ஸ் படைவீரர்களுக்கு பாதுகாப்பிற்கு முக்கியமானதாக இருந்தது. என்னை கொல்லும் குண்டு இன்னும் வடிவமைக்கப்படவில்லை. நெப்போலியன் வீர முழக்கத்துடன் மாலை 7 மணி அளவில் போர்க்களம் அமைக்கப்பட்ட இடத்தில் வெடி முழக்கங்களுடன் குதிரை படைகள், பீரங்கி படைகள் மற்றும் போர் வீரர்களுடன் நடைபெற்ற போர் நிகழ்ச்சியை நகர மேயர் திரு ஜேம்ஸ் சரக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக அமைந்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுப்புறத்தில் உள்ள 1000த்திற்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் குடும்பங்களைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக அமைந்தது. சின்ன வீராம்பட்டினத்தில் கடைகளை அகற்றிய அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை உள்ளது. இது உலக தரத்தில் நீலக்கொடி கடற்கரை என அங்கீகரிக்கப்பட்டு புதுச்சேரி சுற்றுலாத்துறை மூலம் துவங்கப்பட்டது. இதனால் சின்ன வீராம்பட்டினம் மீனவ மக்கள் படகு மூலம் சென்று மீன்பிடிக்க அரசு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அப்பகுதி மீனவ மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சின்ன வீராம்பட்டினம் கடற்கரையை நிர்வகித்து வரும் பாஜக இளைஞரணி நிர்வாகியான ஆடலரசன் அப்பகுதி மீனவ மக்களுக்கு கடைகள் தர வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பாகுபாட்டுடன் 24 பேருக்கு மட்டுமே கடைகள் தந்துள்ளதால் மற்ற மீனவ மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கீற்று கொட்டகை அமைத்து தற்சமயம் வியாபாரம் செய்து வந்தனர்.
இந்நிலையில் ஈடன் கடற்கரையை நிர்வகித்து வரும் நிர்வாகத்தின் தூண்டுதலின் பேரில் இன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயக முருகன் தலைமையில் துணை மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கீற்று கொட்டகைகளை அகற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மீனவ மக்கள் அரசு அதிகாரிகளை எதிர்த்து முற்றுகையிடும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மாதந்தோறும் வரும் அமாவாசை திதி என்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்வாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிரதம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். நீர், காற்று, ஆகாயம், பூமி, அக்னி, இந்த பஞ்சபூதத்தை சமநிலையில் வச்சுக்கணும். அதுக்கு மரங்களை நடவு செய்யணும், பசுக்களை பாதுகாக்கணும். பிள்ளைகளுக்கு மரத்துடைய நன்மைகளையும், விதைகளுடைய நன்மைகளையும், ஜீவராசிகளுடைய நன்மைகளையும் எடுத்துரைத்து இந்த பஞ்சபூதத்தையும் காத்து நிற்கும்போது தான் நாம் இதில் வாழ முடியும். நீரை அசுத்தப்படுத்தினாலோ, காற்றை அசுத்தப்படுத்தினாலோ, ஆகாயத்தை அசுத்தப்படுத்தினாலோ, பூமியை அசுத்தப்படுத்தினாலோ, அக்னியை அசுத்தப்படுத்தினாலோ அழிவு மனித குலத்துக்கு. காத்து நிற்க வேண்டிய பொறுப்பு இறைவனுடைய பொறுப்பு, வாழ வேண்டியது மனிதர்களுடைய பொறுப்பு. காத்து நிற்கிறோம். எண்ணம் போல் வாழ்க்கை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்த சித்த பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வாராகி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்த சித்த பீடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வாராகி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் கோபூஜை, மகா சங்கல்பம், கலச ஆவாகனம், திதி நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்கட்டளை நிர்வாகி ஸ்ரீ வித்யா உபசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்க புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் பிரம்மாண்ட அறவழி போராட்டம் அரியாங்குப்பத்தில் திரண்டனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை பாதுகாக்கவும் மத்திய அரசின் திட்ட குறைப்பு நடவடிக்கைகளை கண்டித்தும் மாபெரும் பாதுகாப்பு போராட்டம் இன்று அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்றது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா RKR ஆனந்தராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசின் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைப்பதற்காக குற்றம் சாட்டி போராட்டத்தில் பின்வரும் கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திட்டத்தின் பெயரிலிருந்து நீக்கப்பட்ட மகாத்மா காந்தி என்ற பெயரை மீண்டும் இணைக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் சமரசமின்றி 100 நாட்கள் வேலை வழங்கிட வேண்டும். தேங்கியுள்ள வேலை நாட்களை உடனடியாக வழங்குவதுடன் ஊதியத்தை எந்தவித தாமதமுமின்றி வழங்க வேண்டும். கிராமப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தின் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும். இந்த அறப்போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, வட்டார தலைவர் ஐயப்பன், RGPRS துணைத் தலைவர் கோவிந்தன், சங்கர் பாபு, மாநில பொதுச் செயலாளர் சிவபாலன், மாநில செயலாளர் ஷேக் மொய்தீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ், பொதுச் செயலாளர் பாஸ்கர், சிவசங்கரன், வழக்கறிஞர் சத்யசீலன், ஹேமாவதி செல்வம், சசிகுமார் மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பெருந்திரளானோர் பங்கேற்று மத்திய அரசிற்கு எதிராக பெரும் முழக்கமிட்டனர். புதுச்சேரியின் லட்சக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் கௌரவத்தையும் வாழ்வாதாரத்தையும் காக்க இந்த நீதி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் உரிமைகள் கிடைக்கும் வரை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று தலைவர் உரையாற்றினார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்று NR காங்கிரஸ் மற்றும் BJP அரசை கண்டித்து KC வேணுகோபால் MP தலைமையில் ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து மிஷின் வீதி வரை நடைப்பயணம் சென்றபோது புதுச்சேரி மாநிலம் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர்களை மரியாதை நிமித்தமாக உழவர்கரை தொகுதி மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி, கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் நெப்போலியன் ராஜா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நெப்போலியன் ராஜா, புகழ், ரவி, இளமாறன், சூசைராஜ், அலெக்ஸ், சேத், அந்துவான், ஸ்டீஃபன் ஆகியோர் உடனிருந்தனர். புதிய பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள அனுபவ் வித்யாஸ்ரம் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு AKD ஆறுமுகம் அவர்கள் தலைமை அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் முதலியார்பேட்டை காவல்துறை வட்ட ஆய்வாளர் திரு கண்ணன், தொழிலதிபர் திரு புவனேஸ்வரன், தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவர் ரங்கநாதன், புதுவை விளையாட்டுக் கழக செயலாளர் ஸ்டாலின் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். 2025-26ஆம் ஆண்டு பள்ளி மற்றும் மாநில அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு பரிசும் சான்றிதழும் அளித்து கௌரவிக்கப்பட்டனர். இதில் திரளான பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர்.
நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.